சரி, எந்த வேலையாக இருந்தாலும் வந்த வழியே ஊர் போய்ச்சார். போ வண்டிடுறா. ரம்யா, அன்னைக்கு இவனுங்க தானே உன்னை துரத்திட்டு வந்தாங்க? துரத்தி? ஏண்டா நீங்களா அந்த பாப்பாவை துரத்திக்கிட்டு போனீங்க? ஐயா, காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்காங்களேன்னு கூட துணைக்கு போனேன். திடீர்னு ஓட ஆரம்பிச்சோடனே நாங்களும் கூட துணைக்கு வரணும்யா. இதான் நடந்துச்சு. தம்பி, கையை இறக்கு. இறக்கு தம்பி. பிரசன்னா, வேண்டாம், வாங்க போலாம். இந்த பாரு தம்பி, வந்த இடத்துல வம்ப வளர்த்துட்டு மண்ணுக்கு உரமாயிராம ஒழுங்கா ஊர் போய்ச்சார். போ. வாங்க போயிடலாம், வாங்க போயிடலாம். போ எற வண்டியா. தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொன்னது உனக்கு இல்லை, எனக்கு வந்த ஜுரத்துக்கு. எனக்கு ஜுரம் வந்ததுனால தானே நீ வந்து என்னை கவனிச்சுக்கிட்ட. பிரியா, உன் மனசுல நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த வீட்டு வேலைக்காரிக்கு ஜுரம் வந்திருந்தாலும் நான் இதை தான் செஞ்சிருப்பேன். இதை வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டு மறுபடியும் எனக்கு புருஷனா வாழலான்னு நீங்க கனவு கூட காணாதீங்க. அண்ணா ரொம்ப கடவுள் இருக்காரு, பார்த்து பேசுங்க. சரி அண்ணா, உங்களை பார்க்க வந்துருக்காருண்ணே. வணக்கம் ஐயா. ஏயா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரேகாவை தவிர வேற யாருமே இல்லையா? கொலை செஞ்சாலும் சரி, செய்ய போனாலும் சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறா. நான் அவளுக்கு அப்படியே மூக்கு வெத்து போயிடுது. ஐயா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அட போயா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ்ல அவளுக்கு நான் தண்ணி காட்டியிருக்கேன். அவளால என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க ஆபீஸ்ல வந்து விசாரிச்சப்ப கூட யாரும் வாயை திறக்கலையா. அந்த குருசாமி இன்னும் சாகல, இழுத்துக்கிட்டு கிடக்குறான். நம்ம போராத நேரம் குருசாமி சாகறதுக்கு முன்னாடி மரண வாக்குமூலம் கொடுத்துட்டா நம்ம கதியில என்ன ஆகும்? அதுக்குதாயா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். வெண்ணையை கூட வெட்ட தெரியாதுன்னு ஆட வெட்ட அனுப்பிச்சா இப்படித்தான். கேட்டா ஆள் செத்து போயிட்டான்னு நினைச்சு வந்துட்டேன்னு தலைய சொரிஞ்சிட்டு நிப்பானுங்க. தாசில்தாரு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, எடுத்துக்குங்க. இல்லை வேண்டாம் சார். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அமைதியான இடம்,
ம் ஆமாம். எப்பவாவது மனசு சரியில்லைன்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன். ஓஹோ. என்னையும் என் பதவியும் பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தமிழக அரசியல்ல நான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. ம் தெரியும். நான் நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று. அதுவும் தெரியும் சார். தெரியும் சார். அப்போ என்னுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். என்ன வேலையை வர சொன்னீங்க? என்னோட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற மொத்த இடம் 210 ஏக்கர். அதில் 25 ஏக்கர் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதை திருப்பி எடுக்கணும்னு நீங்க ஆர்டர் போட போறீங்களாமே? ஆமாம் சார். ஏன் அதை நீங்களே திருப்பி கொடுக்க போறீங்களா? உங்களை மாதிரி நேர்மையான ஒரு அரசியல்வாதியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார். என்ன தாசில நக்கல் பண்றியா? அந்த 25 ஏக்கர்லயும் பில்டிங் இருக்கு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். இடிச்சிருங்க. இங்க பாரு தாசில, நான் ஸ்ட்ரெயிட்டாவே மேட்டருக்கு வர்றேன். அது கவர்மெண்ட் இடம் தெரிஞ்சுதான் நான் வளைச்சு போட்டேன். எனக்கு ஏத்த மாதிரி டாக்குமெண்ட்ஸையும் நான் மாத்திக்கிட்டேன். அப்ப இருந்த தாசில்தார் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்த தாசில்தார் எதையுமே கண்டுக்காம இருந்தார். ஏன்னா அவங்க எல்லாம் புத்திசாலிங்க. நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. நீங்களும் புத்திசாலின்னு நினைக்கிறேன். கண்ணா அண்ணே, ரூம்ல போய் இன்னொரு பெட்டி எடுத்துட்டு வாடா. சரிங்க. இதையும் கொண்டு போய் ரூம்ல வைக்க சொல்லுங்க. சரி, உனக்கு இந்த பணம் வேணாம். வேற என்ன வேணும்? பதவி உயர்வு, ஈசிஆர்ல இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இல்ல சிமெண்ட் ஃபேக்டரியில ஷேர், கிரானைட் ஃபேக்டரியில ஷேர், என்ன வேணும்? இங்க பாருங்க சார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். 25 ஏக்கர் நிலம் வேணும். அது எனக்கு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு. நீங்களா கொடுத்துட்டா நல்லது, இல்லைன்னா கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். சார், அண்ணனை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இருடா. நமக்கு தான் சாரை பத்தி தெரியல. நேர்மையான ஆபீசர், சின்சியரான ஆபீசர், கண்டிப்பான ஆபீசர். இது தெரியாம நான் தான் அவரை வர சொல்லிட்டேன். அப்ப குருசாமி சார், நீங்க கிளம்புங்க. நான் நேரடியாவே குருசாமி கிட்ட மூவ் பண்ணிட்டேனே. ஐயா, சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்கறதான மரண வாக்கு மூலம். ஆமாங்க ஐயா. அதுக்கு முன்னாடியே அவன் செத்துட்டா செத்துருவான்.
ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியா போயிடும். போலீஸு கூப்பிடுங்க. போலீஸ்க்கு சொல்லணுமா? இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே நர்ஸ், இவரை பார்த்துக்குங்க. ஹலோ, ரேகா மேடமா? நான் ஜிஹெச்ல இருந்து சீஃப் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். குருசாமி கண்ணு முடிச்சிட்டாரு. அப்படியா? அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு 10 மினிட்ஸ்ல நான் ஜட்ஜோட வந்துடுறேன். ஓகே. Good evening, sir. வாங்க சார். This way. வணக்கம். நான் தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மறுபடியும் குருசாமியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டியூட்டி டாக்டர் அனுப்புகிறேன். சரி. உட்காருங்க சார். ஓகே ப்ளீஸ். ரேகா, எதுக்காக வெயிட் பண்ணுறோம்? சார் டியூட்டி டாக்டர் வந்துருவாரு. அவர் வந்த உடனே குருசாமியை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க. மார்னிங் மேடம். நீங்க தான் டியூட்டி டாக்டர்? எஸ் மேடம். குருசுவாமி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாரா? ஓகே மேடம், செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. என்ன டாக்டர், அவரோட நாங்க போய் பேசலாமா? ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க வாக்குமூலம் வாங்கலாம் மேடம். ஓகே. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் வாங்க சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னை வழி விடுங்க, வழி விடுங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. யார் இவரு? மேடம், இவர் தான் டியூட்டி டாக்டர் மேடம். டியூட்டி டாக்டர்? அங்க ஒரு ஃபாரன்சிக் வர சொல்லுங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க.